சொத்து தகராறில் சகோதரரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் மரிய வில்சன் மீது தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் மரிய வில்சன் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்து மேலும் விவரங்கள். சொத்து பிரச்சனையில் சகோதரரை தாக்கிய வழக்கு தொடர்பாக தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு கூடிய சமரச தீர்வு மையத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று மரிய குளோத் அவரது மனைவி கெரோலின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி மரிய வில்சனுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் மரிய வில்சன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் குடும்ப பிரச்சனையாக இருப்பதால் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காண அறிவுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் அமைச்சர் மரிய வில்சன் அவர் தந்தை, சகோதரர், சகோதரியின் மனைவி ஆகியோரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கூடிய சமரச தீர்வில் அமைச்சர் மரிய வில்சன் உள்ளிட்டோர் தற்போது ஆஜராகிறார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் முன்பாக தற்போது ஆஜராகக்கூடிய அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் குடும்பத்தார் ஏற்கனவே விசாரணை நடைபெறுவது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சமரச தீர்வு மையத்தில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.